அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் எப்ரமோ சுந்தரியை வீட்டை விட்டு துரத்துறாங்க. ஏன்னா ஆகாஷினி நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆகாஷ் சொல்லுவாங்க. அப்போ ஆகாஷ் நீ இதுக்காக இந்த வீட்டை விட்டு போகிற, இந்த வீட்டை விட்டு நீ போகக்கூடாதுன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே, ஃபஸ்ட்டு இவன் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அந்த வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க. எங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்பு தான்றாங்க. பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், ஒழுங்கு மரியாதையை வெளியே போன்றாங்க. பண்ணுற எல்லா தப்பு பண்ணிட்டு இப்போ வெளியே போகிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கான்றாங்க. அதுக்கப்புறம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு சுந்தரி தள்ளிடுறாங்க வீட்டை விட்டு. சுந்தரி அதனால் ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்காமா, ஒழுங்காக இருந்திருந்தா இவ்வளோ ஏன் நீ கஷ்டப்பட போகிறேன்றாங்க. அப்போவே திருந்தி ஒழுங்காக இருந்திருக்கலாம்ல அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சுந்தரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா சுந்தரியை வச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சுந்தரி அங்கே கஷ்டப்படுறாங்க. இவளுக்கு வேலை செய்ய தெரியல, அந்த லட்சுமி அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் நல்லா இருந்த, இப்போ இவளுக்கு நல்ல வேலை வச்சு கூட அப்படின்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வீட்டில் ஒரு லேடி இருக்காங்க. சுந்தரி நீ லட்சுமி அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்த, ஆனால் இப்போ பார்த்தியா என்ன நிலமன்ட்டு அந்த வீட்டிலே இருந்திருக்கலாம், இப்போ ஒவ்வொரு முறையும் உனக்கு தோணுது தானே அப்படின்னுவாங்க. அப்போ அந்த வீட்டில் எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருந்தோன்ட்டு சுந்தரி நினச்சி பார்த்து கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோஷனை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.